2 கிட்னி ரைட் சைடு கிட்னி, லெஃப்ட் சைடு கிட்னி வந்து எப்படி டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சில பேபிக்கு வந்து ஒரு சைடு கிட்னி வந்து கரெக்டா டெவலப் ஆகாம இருக்கும். இல்லைன்னா வந்து கிட்னில வந்து நிறைய சிஸ்டிக் சேஞ்சஸ் இருக்கும். வேற ஏதாவது எக்டோபிக், கிராஸ்ட், ஃபியூஸ்டு கிட்னி அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கிட்னியோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு 2 சைடுமே வந்து கிட்னிக்கு போற பிளட் வெசல்ஸ், ரீனல் ஆர்டரிஸ் வந்து நார்மலா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். கிட்னி பார்த்ததுக்கு அப்புறம் அப்படியே கீழே வந்து பிளாடரோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஸ்டொமக்ல இந்த ஆர்கன்ஸ்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம்னா லார்ஜ் போன்ஸ்னு சொல்லுவோம். பேபியோட 2 சைடு கை, 2 சைடு கால் எப்படி இருக்கு, ரைட் சைடுன்னு எடுத்தோம்னா அந்த 3 செக்மெண்ட் வந்து கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ டெவலப்மெண்ட் வைஸ் இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா பேபியை சுற்றி இருக்க வாட்டர் லைக்கர் வந்து மெஷர் பண்ண மாட்டோம். ஆனால் வந்து சப்ஜெக்டிவ்லி நார்மலா இருக்கா இல்லை கம்மியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து அந்த சர்வைக்கலோட லென்த் வந்து எப்படி இருக்கு. சம்டைம் வந்து சர்வைக்கல் இன்காம்பிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இன்டர்னல் லாஸ் வந்து சில பேபிஸ்க்கு வந்து அந்த கன்ஜெனிட்டல் வீக்னஸ்னால இல்லைன்னா ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தால் ஓப்பன் ஆயிரும். இல்லைன்னா வந்து சில பேத்துக்கு வந்து நேச்சுரலாகவே வந்து ஷார்ட் சர்விக்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது சர்விக்ஸில் சேஞ்சஸ் இருக்கா அப்படின்றதுக்காக வந்து அந்த சர்விக்ஸோட லென்த் வந்து மெஷர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பேபிக்கு போகிற பிளட் வெசல்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு அந்த டாப்லரோட மெஷர்மெண்ட் பார்ப்போம். ஸோ மெயினாக வந்து இந்த அனாமலி ஸ்கேன் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா பேபிக்கு வந்து மேஜராக ஏதாவது அனாமலிஸ் இருந்ததுன்னா அது முன்னாடியே கண்டுபிடிச்சு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக பார்க்குறது. மற்றபடி சின்ன சின்ன அனாமலிஸ் ஏதாவது இருக்கு, இப்போ விஎஸ்டி, ஏஎஸ்டி அந்த மாதிரி ஹார்ட்ல ஏதாவது வாழ்வு சம்பந்தமான டிசீஸ் இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்மளால வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஓவராலா மேஜரா ஏதாவது அனாமலிஸ் இருந்ததுன்னா நம்ம கண்டிப்பாவே வந்து இந்த ஸ்கேன்ல வந்து கண்டுபிடிச்சிடலாம்.